ஸோ நான் வந்து ரெண்டுக்கும் சேர்த்து ஷோல்டர்ல நான் வந்து அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அப்போ 2.75 இன்ச்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல். இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல எடுத்து முடிச்சாச்சு. இதே நீங்க வந்து ஷோல்டரை பேக்ல கூட நீங்க எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல தான் வரும். சரிங்களா? நீங்க பிளவுஸ் லென்த் எந்த டைரக்ஷன்ல வேணா எடுத்துக்கலாம். ஆனா வந்து மற்ற எல்லாமே வந்து இந்த கொக்கி இருக்கிற சைட்ல தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது இந்த ஷோல்டர் ஜாயிண்ட கரெக்டா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடம் வந்து இங்க எங்கேயுமே சுருக்கம் இல்லாம ஸ்லீவ் வந்து சுருங்கி இருக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் வந்து இந்த கர்வ் லைன்ல வந்து எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல டேப் வச்சுக்கோங்க. வச்சுட்டு லென்த் வைஸ் எடுக்கணும். சரிங்களா? வித் வைஸ் எடுக்கக்கூடாது, லென்த் வைஸ் எடுக்கணும். எடுக்கும்போது இந்த ஸ்கேலை கரெக்டா இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த அண்டர் ஆர்ம் கிட்ட நம்ம ஸ்கேலை இப்படி வச்சு இப்படி பார்க்குறப்போ நமக்கு 5 இன்ச் வந்து வருது. சரிங்களா? 5 இன்ச். ஓகே, ஒரு 0.5 வந்து எக்ஸ்டெண்டா எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா இந்த இடத்துல ஷோல்டர் அட்டாச்மெண்ட்னால நமக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட்ல எடுக்கிறப்போ நமக்கு மேலே ஆம்கோல் ஏறுறப்போ அண்டர் ஆர்ம்ல வந்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ 0.5 வந்து எக்ஸ்டெண்டா எடுத்துக்கலாம். அப்போ 5.5 இது அலவன்ஸ் கிடையாது, இது மெஷர்மெண்ட். சரிங்களா? சரி, இல்லை 0.5 கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 5.5 இன்ச்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேக் நெக்கோட லென்த். இப்போவும் இதுவுமே எங்க எடுக்கணும், இது ஒரு பாட் ஷேப் நெக் எடுத்திருக்கேன். ஸோ அதனால நீங்க ஸ்லீவை வந்து சென்டரா வச்சுக்கோங்க. கரெக்டா வச்சுட்டு இப்போ நீங்க இந்த ஸ்கேலை இப்படி வைக்கிறப்போ என்னுடைய நெக் பேக் நெக் லென்த் வந்து 8 இன்ச். ஸோ நான் அந்த 8 இன்ச்சை அப்படியே எழுதிக்கிறேன். இதுக்கு எந்த அலவன்ஸுமே நான் கொடுக்கல. ஏன்னா இது லென்த் வைஸ் எடுக்கிறனால நம்ம ஆல்ரெடி வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க வந்து இது பண்ண வேண்டாம். சரிங்களா? இது மட்டும் ஓகே. ஆம்கோல் மட்டும் 0.5 வந்து அதிகமா இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ ஆம்கோல் பேக் நெக் லென்த் எடுத்தாச்சு, ஆம்கோலும் கிளியர் பண்ணிட்டோம். வேஸ்ட் ரவுண்டு. சரிங்களா? வேஸ்ட் ரவுண்டுன்றது இந்த பிளவுஸோட கீழ் போர்ஷன் இருக்கா, இதுதான். இந்த இடத்துல நம்ம சைடு ஜாயின் பண்ணியிருப்போம்ல, இந்த ஜாயிண்ட் டு இந்த ஜாயிண்ட் இல்ல டாட் இருக்கு. சரிங்களா? ஸோ கரெக்டா பேக் பீஸை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுக்கிறப்போ 16 இன்ச்சு, இங்கே 20, இங்கே 16, 4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருக்கு.